கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர். அவரை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லை. அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அவரை தேடுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் உங்களுக்கு போதுமானவர், எல்லாவற்றையும் செய்வார். நம்புங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:3 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாவிட செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. அழகான ஒரு வார்த்தை. இந்த உலகத்திலே மற்றவர்களை துரோகம் பண்ணுகிற அநேகர் இருக்கிறார்கள், ஏமாற்றுகிற அநேகர் இருக்கிறார்கள், வஞ்சிக்கிற அநேகர் இருக்கிறார்கள், கூட இருந்தே குழிபறிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். நாம் சில நேரத்தில் அதை நினைத்து கலங்குகிறோம், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. யோசேப்பை தன் சொந்த சகோதரர்கள் துரோகம் பண்ணினாங்க. அவனை விலக்கி அந்நிய தேசத்துக்கு அடிமையை விட்டு போட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் துரோகம் பண்ணினான். கூட இருந்து கொண்டே 30 வெள்ளிக்காசை எதிரிகளிடத்தில் வாங்கி அவரை காட்டி கொடுத்தான் சிலையில் அடிப்பதற்காக. இந்த 2 சம்பவங்களிலும் நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட யோசேப்புக்கு துரோகம் பண்ணவங்க தான் வெட்கப்பட்டாங்க. யோசேப்பிடத்துல வர வேண்டிய சூழல் உண்டாயிற்று. இயேசுக்கு துரோகம் பண்ண யூதாஸை பாருங்க. யூதாஸ் வெட்கப்பட்டதை பார்க்கிறோம், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்ததை பார்க்கிறோம். ஆனா யோசேப்பும் வாழ்க்கையில உயர்ந்தாரு. எகிப்துல இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். பார்த்தீங்களா? துரோகத்துல பாதிக்கப்பட்டவங்க அழியலை, அவங்க எழுந்திருந்தாங்க, வளர்ந்தாங்க. துரோகம் பண்ணவங்க அழிஞ்சாங்க. அதனால சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்கலாம், அதனால அவங்கள பழி வாங்கணும், அவங்கள விடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதை மறந்துடுங்க. அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும். நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணாம உண்மையா வாழுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரே, உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துரோகம் பண்ணுகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்களாம். இப்படி பிள்ளைகளை யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மனதிற்கு அந்த பாரத்தை எடுத்து போடுங்க. அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். இவர்கள் யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னா மரத்துல மன்னிப்பு கேட்கட்டும். மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கொடுத்து அந்த சாபத்தில் விடுதலையாக்கும். இந்த நாள் குறிப்பாய் வியாதிப்பட்டு எல்லாரையும் சுகமாக்குங்க. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. வேலை தேடி கொண்டிருக்கவங்களுக்கு வேலையை கொடுங்க. வியாபாரம் தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிறநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமணாலை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.